ஹாரர் படம்னாலே எல்லாத்துக்குமே பிடிக்கும். தமிழ் ஹாரர் படம்னா சும்மா விடுவீங்களா? ஒரு 2 ஹாரர் படம் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சித்தார்த் ஆண்ட்ரியா நடிச்ச அவள். இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே இருக்குங்க. சாதாரண ஹாரர் ஸ்டோரிலாம் இல்லை, நிறைய இடத்துல பயப்படுவீங்க. இங்கிலீஷ் பேய் வரக்கூடிய ஒரு படம். சித்தார்த்தும் ஆண்ட்ரியாவும் பார்த்தீங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு. அவங்க 2 பேத்துக்கும் ஒரு புது வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டில் நிறைய மர்மமான விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் நடக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த படமே. பூச்சாண்டி ஒரு ஜேர்னலிஸ்ட் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி மலேசியாவுக்கு போறாரு. அங்கே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு மர்மமான விஷயம் நடந்திருக்கும். அதை பற்றி ஆராய ஆரம்பிக்கிறாரு. சும்மா ஆராய்ஞ்சா பரவாயில்ல, பேயவே கிளப்பி விட்டுருவாங்க. அந்த பேய் எதுக்கு வருது, இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க. இந்த படம் மஸ்ட் வாட்ச்னே நான் சொல்லுவேங்க. நொடிக்கு நொடி திகிலுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. இந்த படத்தையும் பார்த்துருங்க. இந்த 2 படத்தையும் எல்லா ஹாரர் ஃபேன்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. I am .Sriram ஃபாலோ பண்ணிடுங்க. இந்த 2 தெலுங்கு பேய் படத்தை நீங்க இன்னும் பார்க்கலனா உங்க லைஃபே வேஸ்ட்டுங்க. பிண்டம் இந்த படத்துல ஸ்ரீகாந்த் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அவர் ஃபேமிலியோட ஒரு புது வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுல என்ன இருக்குன்னு தெரியாமையே அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த வீட்டுல அவ்வளோ மர்மமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வீட்டுல நிறைய பேய் இருக்கு. அந்த பேய் எதுக்கு அங்க இருக்கு, என்ன ஆச்சு அந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தோட கதையே. தமிழ் டப்லேயே இருக்கு, அமேசான் பிரைம்லேயே இருக்கு. மசூதா பார்த்தவங்க எல்லாமே நிறையவே பயந்துருக்காங்க. ஆஹா OTT பிளாட்ஃபார்ம்ல இந்த படம் இருக்கு, தமிழ் டப்லேயே இருக்கு. ஒரு அம்மா பொண்ணு ஒரு அழகான வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஏரியா பக்கத்தில் ஒரு பாலடைஞ்ச பில்டிங் இருக்குங்க. அந்த ஏரியாக்குள்ளேயே ஒரு நியூஸ் போகுது, அந்த பில்டிங்கை தாண்டி யாரும் வராதிங்க நைட் நேரத்தில், பேய் எங்க இருக்குன்னு சொல்லி ஒரு பரவலாக ஒரு நியூஸ். அந்த பில்டிங்ல என்னதான் இருக்கு, உண்மையிலேயே அங்கே பேய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பயங்கரமான பேய் படங்க. பேய் பட ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. I am .Sriram ஃபாலோ பண்ணிருங்க. டிஸ்டர்ப் ஆயிட்டங்க, இந்த படத்தை பார்த்து டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் படம் 2023 ரிலீஸ் ஆன பமலி த காப்ஸ் வில்லேஜ். ஓப்பனிங் சீனே படத்துல உட்காந்துருவோம். ஓப்பனிங் சீன் ஒரு சுடுகாடை காமிக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு பணத்தை தோண்டி புதைக்கிறாரு. அப்புறம் அவர் காலை பார்க்குறாரு, காலை அழுகி போன நிலைமையில இருக்கு. அப்படியே கேமரா பேன் பண்ணா ஒரு 40 பணம் இருக்கு. அந்த பணத்தை எல்லாத்தையும் இவர் புதைக்கணும். என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஊர்ல ஏன் இவ்வளோ பணம், இவர் எதுக்கு புதைக்கிறாருன்னு சொல்லி செம்ம ஹாரர் எலிமெண்ட் உள்ள படம் தான் இந்த பமலி த காப்ஸ் வில்லேஜ். என்ன ஒரு சோகமான விஷயம் தெரியுங்களா, படம் எந்த OTT பிளாட்ஃபார்ம்லயும் இல்ல, மன்னிச்சிருங்க. whites.mxல டவுன்லோட் பண்ணி பாத்துருங்க. இந்த படத்தை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிருங்க. ஒரு பங்கமான இந்தோனேஷியன் ஹாரர் மூவி த்ரில்லர். அப்படியே I am ஃபாலோ பண்ணிருங்க. தூக்கத்துல நடக்கிற வியாதி எல்லாத்துக்குமே இருக்கலாங்க. ஆனா இங்க அதே வியாதி ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை கிளப்புது. 2023 ரிலீஸ் ஆன ஸ்லீப் இந்த படம் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல இருக்கு, தமிழ் டப்லேயே இருக்குங்க. ஒரு அழகான கப்பல் ஒரு வீட்டில் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நடந்து போறாரு. நைட்டு தூக்கத்தில் நடக்கிற வியாதி. அப்போ ஒரு நாள் அப்படி நடக்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் ஒய்ஃப் பார்க்குறாங்க. அவர் பிஹேவ் பண்றது அவர் மாதிரியே இல்லை, வேற யாரோ உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் என்னென்ன அவருக்கு ஆச்சு, மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கிறாரா இல்ல ஃபேமிலி அவர் ஏதாவது பண்றாரான்னு சொல்லிட்டு தான் ஒரு சூப்பரான த்ரில்லர் கதைங்க. இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. பார்க்கலன்னா இப்பவே பார்த்துருங்க. I am .Sriram ஃபாலோ பண்ணிருங்க.